விஜயன். புழல் எஃப்சி உடைய ஃபவுண்டர். 18 வருஷமாக இந்த புழல் ஃபுட்பால் கோச்சிங் அசோசியேஷன் வந்து நாங்கள் நடத்திட்டு வரோம். இந்த 18 வருஷமாக நாங்கள் எங்களுடைய கேரியரில் நிறைய பிளேயர்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பிளேயர்ஸை வந்துட்டு யூத் லீக், நேஷனல், இன்டர்நேஷனல் லெவலில் நாங்கள் பசங்களை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நிறைய பிள்ளைங்க அண்டர் 9, அண்டர் 7 இருக்கிறாங்க. இந்த நார்த் மெட்ராஸில் எங்களை பசங்க இருக்கிறதுக்கு இந்த புழல் எஃப்சி ஒரு பெரிய இது. என்னுடைய எய்ம் என்னன்னா, இந்த புழல் எஃப்சி வந்து அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17 நல்லா பண்ணுறாங்க. இவங்கள வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ லீக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சியை நான் செய்வேன். யூத் லீக் கிளப்ஸ்க்கு வந்து எங்களுடைய பிளேஸ் வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணியிருக்கோம். நிறைய கிளப்ஸுக்கு எங்களுடைய பிளேஸ் வந்துட்டு விளையாண்டு வராங்க. அந்த 18 வருஷமாக பிளேஸ் ஒன்லி ப்ரொடியூஸ் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் வந்து முதல் முறையாக யூத் லீக்கில் நாங்கள் வந்து தடம் பதிக்கிறோம். நாங்கள் முதல் முறையாக யூத் லீக்கில் வந்து நாங்கள் கேரியரை தொடங்குகிறோம். இந்த வருஷம் நாங்கள் அண்டர் 11, அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இந்த வருஷம் நாங்கள் யூத் லீக்ல, ஏஎஃப் யூத் லீக்கில் நாங்கள் வந்து என்ட்ரி ஆகிறோம். நான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக கோர்சஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். A லைசன்ஸ், B லைசன்ஸ், C லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது இந்த பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த கோச்சஸை நல்லா டெவலப் பண்ணி இந்த பிளேயர்ஸை நல்லா டெவலப் பண்ணி ஐ லீக்கு, ISLக்கு வருஷத்தில் 2 பிளேயர் இங்கேருந்து ஆடணுன்றது தான் என்னுடைய எய்மு. நம்ம இந்தியாவுக்கு குறைஞ்சபட்சம் 4 பிளேயரு இங்கேருந்து போய் ஆடணும். அதுதான் என்னுடைய. அதனால தான் நான் இந்த புழல் எஃப்சிக்கு வந்தேன். நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து இங்கே சான்சஸ் கொடுக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி 18 வருஷமாக பொறுமையாக இருந்து இந்த கிளப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் யூத் லீக்கில் நிறைய பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்புகளை கொடுப்போம். டேலண்டான கோச்சஸ் எங்களுடைய டெக்னிக்கல் டைரக்டர், ஐசிஎஃப் கோச் துளசி அவர்களை வந்து நாங்கள் வந்துட்டு இந்த யூத் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய டேலண்டான யங்ஸ்டர்ஸ் கோச்சஸை வந்துட்டு B லைசன்ஸ், C லைசன்ஸ் கோச்சஸ் வந்துட்டு எங்களுடைய கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குது. நம்ம டேலண்டான நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்துட்டு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். வாய்ப்பு இல்லாமல் தான் நிறைய பேர் வந்துட்டு விளையாடாமல் இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டியை முதல்ல ஆட்டிடியூடை மாற்றணும். இந்த ஆட்டிடியூடுன்றது ரொம்ப முக்கியமானது. ஃபுட்பாலில் நம்ம விளையாடுறோம், போகிறோம், வரோம் அப்படி இருக்கக்கூடாது. ஆட்டிடியூடு வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் இந்த லெவல் போனோன்னு மைண்ட் செட்டில் மாற்றணும். அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை தான் இப்போ அவங்களுக்கு நான் போதிச்சுட்டு இருக்கேன். இந்த போதனையானது அவங்களுக்கு நல்ல ஒரு பிற்காலத்தில் பெரிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதுலேருந்து பிள்ளைங்க எல்லாம் ஐ லீக், ISL கண்டிப்பாக ஆடுவானுங்க. அதுக்கு நான் உறுதி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து தான் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் விளையாடுறாங்க. இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால என்னென்னா கிளப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 32 டீம் கிட்ட என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதில் புழல் எஃப்சியும் ஒன்று. கண்டிப்பாக இந்த முறை நம்ம பிளேயருக்கு, நம்ம சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயருக்கு வந்துட்டு புழல் எஃப்சியிலேருந்து பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். கண்டிப்பாக அவங்கள வந்து எங்களுடைய ஏம் இந்தியாவுக்கு விளையாடணும், ISL விளையாடணும், நேஷனல்ஸ் லீக் விளையாடணும், இன்டர்நேஷனல் லெவலில் டெவலப் ஆகணுன்றதான் எங்களுடைய எய்ம். அந்த உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு யூத் லீக்கை வந்துட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். நல்லா விளையாடுற பிளேயர்ஸு, ப்ரொஃபஷனலாக விளையாடணுன்றவங்க இந்த புழல் எஃப்சி நோக்கி வரலாம். புழல் எஃப்சி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேஸை கொடுப்பாங்க. அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம். நல்ல டேலண்டான கோச்சஸ் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. பேரண்ட்டும் சரி, பிளேயர்ஸும் சரி, இது சரியான முறையில் இதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக ISLக்கும் இந்தியாவுக்கும் புழல் எஃப்சிலேருந்து பிளேயர் வந்து ப்ரொடியூஸ் ஆவாங்க. அதுக்கான முயற்சி தான் இந்த யூத் லீக்கான ஒரு துவக்கம். ஹாய், என் பேர் ஜெயந்த். நான் புழல் எஃப்சியோட மேனேஜர். இங்கே இருக்கிற ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் பார்த்துக்கிறேன். என்னோடய பேர் குரு. நான் வந்து ICFல ஒர்க் பண்ணுறேன். இங்கே அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17 கோல் கீப்பிங் கோச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு புழல் எஃப்சியில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து என்னோடய டார்கெட் என்னென்னா, தமிழ்நாடு டீமுக்கு இந்த 3 கேட்டகரியிலேருந்து ஒரு ஆள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஐ எம் குணசேகரன், C லைசன்ஸ் கோச் அட் ப்ரெசென்ட் இன் புழல் FCA யூத் லீக் டீம் அண்டர் 17. என் பேர் சந்தோஷ். நான் புழல் எஃப்சியில் அண்டர் 13 நேஷனல் கோச்சாக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய பிளேயிங் கேரியரை நான் புழல் எஃப்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். 11 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் இங்கேயே கோச்சாக ஒர்க் பண்ணுறேன். 100 பிளேயர்ஸ் கிட்ட ISL, ஐ லீக் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். சந்தோஷம் விளையாடிருக்காங்க நிறைய பிளேயர்ஸு. ஹாய், என் பேர் வந்து துளசி ராமன். நான் வந்து டாக்டரேட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 17க்கு வந்து ஹெட் கோச்சாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15+ இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் அண்ட் 10+ நேஷ்னல் கோர்சஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் மணி ஃப்ரம் புழல், சென்னை. அண்டர் 17 கோச்சாக இருக்கேன். பேர் விக்னேஷ். நான் பக்கத்து கிராமத்துலேருந்து மணலிலேருந்து வரேன். நான் D லைசன்ஸ் முடிச்சிருக்கேன். அண்டர் 13 யூத் ஐ லீக் டீமில் அசிஸ்டன்ட் கோச்சாக ஒர்க் பண்ணுறேன். செல்ஃப் மணிமாறன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் கன்னிகாபுரம். அண்டர் 15 அசிஸ்டன்ட் கோச். C லைசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என் பேர் யோகராஜ். நான் புழலில் தான் இருக்கேன். ஆஃப்டர் 20 இயர்ஸாக புழல் எஃப்சியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது புழல் எஃப்சியில் தான். இப்போ 10 இயர்ஸாக வந்து
புழல் ஜூனியர் கோச்சாக இருக்கேன். என் பேர் ராமமூர்த்தி. நான் புழல் எஃப்சி அகாடமியில் கோச்சாக இருக்கேன். யூத் லீக்குக்கு அண்டர் 17க்கு மேனேஜராக இருக்கிறேன். ஐ எம் டில்லி பாபு. நான் வந்து லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டி லைசன்ஸ் முடிச்சிருக்கேன். வேர்ல்டு 1 கோச்சஸ் அண்டு ஸ்கவுட்டிங் ஸ்கோட்ஸும் முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா புழல் எஃப்சியில் நான் வந்து ஸ்கவுட்டராக இருக்கேன். ஹாய், மை நேம் இஸ் வினோத்குமார். நான் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் NIS 6 வீக் கோச்சஸும் முடிச்சிருக்கேன். நான் புழல் எஃப்சி அகாடமியில் வந்து அகாடமி டீமும் நெக்ஸ்ட் மேனேஜர் 2 ரோலும் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிள்ளைங்களை மேலும் மேலும் முன்னுக்கு கொண்டு போனேன்றது தான், அதுக்காக தான் நான் இந்த புழல் எஃப்சிக்கு வந்தேன். கண்டிப்பாக நான் இந்த புழல் எஃப்சிக்கு நல்லது செய்து இந்த பசங்க எல்லாம் ISL ஐ லீக் ஆடுறதுக்கான முயற்சிகள் நான் செய்வேன். எங்களுடைய யூத் லீக்குக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர். இந்த யூத் லீக் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் சென்னை இன்டர்சிட்டி FC ஃபுட்பால் கிளப்புடைய ஃபவுண்டர் டில்லி பாபு, அடுத்தது KGF. இந்த 2 கிளப்புடைய பெரிய சப்போர்ட்டில் தான் இந்த யூத் லீக்குடைய பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த 2 கிளப்பையும் நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த யூத் லீக். இது சக்ஸஸ் பண்ணி கொண்டு போவோம். நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்குவோம். அவங்களோட வளர்ச்சிக்கு நாங்கள் புழல் எஃப்சி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்றதை அன்போடு கேட்டுக்கிறோம். ஸ்பான்சர்ஸ்லாம் வந்துட்டு எங்களுடைய கிளப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு இந்த டைமில் நாங்கள் கேட்டுக்கிறோம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் புழல் எஃப்சி சார்பாக பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.